அப்துல் கலாம் சார் சென்ட் ஜோசப் காலேஜுக்கு வந்தார். பேசும்போது நான் கேட்டேன், எப்படி சார் ராமநாதபுரத்துல இருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு? அவர் சொன்னாரு, லட்சுமணசாமி முதலியார்னு சொல்லி நான் எம்ஐடியில படிக்கும் போது ஒரு வைஸ் சான்சலர் இருந்தாரு தம்பி. அப்போ எம்ஐடியில நான் பெஸ்ட் ஸ்டூடெண்டா வந்தேன். அதுக்காக ஒரு புத்தக பரிசு கொடுத்தாரு. அந்த புத்தகத்தினுடைய விலை வந்து 300 ரூபாய். ராமேஸ்வரத்துல புயல் வந்துருச்சு. எங்க அப்பா அம்மா உயிரோட இருக்காங்களான்னு தெரியல. நான் போய் பார்க்கணும், என்கிட்ட பணம் இல்ல. நான் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு மூர் மார்க்கெட்டுக்கு போய் இதை வச்சுட்டு 60 ரூபாய் பணம் கூடிய எங்க அப்பா அம்மா போய் பார்க்கணும், உயிரோட இருக்காங்களான்னு தெரியல, புயல் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மூர் மார்க்கெட்ல இருக்கிறவன் நல்லவன். அந்த புத்தகத்தை அப்படி புரட்டி பார்த்தா புது வாட கூட போகலையப்பா, நீ இன்னும் படிச்சதாவே தெரியலையே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்க, அது லட்சுமணசாமி முதலியார் கையெழுத்து போட்டுருக்காரு, நீ எதுக்கு இதை விற்கிறேன்னு கேட்டோம்னா விவரத்தை சொன்னேன். 60 ரூபாய் கொடுக்குறேன், நீ போ உங்க அப்பா அம்மா பாரு, திரும்ப 60 ரூபாய் கொண்டு கூட இந்த புத்தகத்தை ஒன்னுட்டே கொடுத்தாரேன். போயிட்டாரு. போய் அப்பா அம்மா பாக்குறாரு, அலறாரு, அவருடைய வறுமையை சொல்றாரு, அங்க உள்ள சூழ்நிலையை பாக்குறாரு. அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, 70 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. அங்க இருந்து திரும்பி வராரு, புத்தகத்தை வாங்குறதுக்காக பணத்தை எடுத்துட்டு. அந்த ஆள் அதை பார்த்துட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த புத்தகத்தை அப்படியே கொடுத்து, நீ வாழ்க்கையில பெரிய அளவு போன்னு சொல்லி வெலாசிட்டி என்ற புத்தகம். அந்த ஒற்றை புத்தகம் தான் என்னை அணுவிஞ்ஞானியாக மாற்றியது. நான் அணுவிஞ்ஞானியாக மாறியதால் ஜனாதிபதியாக மாறினேன்.